ஒரு காலத்தில் ஒரு இளம் தொப்பி விற்பவள் இருந்தாள். அவள் பல வண்ணங்களிலான தொப்பிகளை ஒரு பெரிய கூடையில் வைத்து கிராமம் சென்று விற்று வாழ்ந்து வந்தாள். ஒரு நாள் கடும் வெயிலில் அவள் மிகவும் சோர்வடைந்தாள். வழியில் இருந்த பெரிய மரத்தின் கீழ் அமர்ந்து ஓய்வெடுக்க முடிவு செய்தாள். கூடையை அருகில் வைத்து சிறிது நேரம் தூங்கிவிட்டாள். அவள் தூங்கிக் கொண்டிருக்கும்போது அந்த மரத்திலிருந்த குரங்குகள் கீழே இறங்கின. கூடையில் இருந்த தொப்பிகளை எடுத்துக்கொண்டு தங்கள் தலைகளில் அணிந்து கொண்டு மரத்தின் கிளைகளில் ஏறிச் சென்றன. சில நேரம் கழித்து அவள் விழித்தாள். கூடையை பார்த்ததும் தொப்பிகள் இல்லாததைக் கண்டு பதறினாள். ஐயோ, என் தொப்பிகள் எங்கே போயின என்று சுற்றி பார்த்தாள். பின்னர் மீளி பார்த்தபோது குரங்குகள் அனைத்தும் அவளது தொப்பிகளை அணிந்து கொண்டு விளையாடிக் கொண்டிருப்பதைக் கண்டாள். அவள் கைத்தட்டினாள், சத்தம் போட்டாள், குரங்குகளை விரட்ட முயன்றாள். ஆனால் குரங்குகள் அவள் செய்வதையெல்லாம் அப்படியே பின்பற்றின. அப்போது அவளுக்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை தோன்றியது. அவள் தன் தலையில் இருந்த தொப்பியை கழற்றி தரையில் போட்டாள். அதை பார்த்த குரங்குகளும் அவளைப் போலவே தங்கள் தலையில் இருந்த தொப்பிகளையெல்லாம் கீழே போட்டுவிட்டன. உடனே அவள் அவற்றை சேகரித்து கூடையில் வைத்து மகிழ்ச்சியுடன் தனது பயணத்தை தொடர்ந்தாள். கதையின் நீதி: புத்திசாலித்தனமும் அமைதியான யோசனையும் இருந்தால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும்.